பிஸ்னஸ்ல சக்சஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டு, பெஸ்ட் குவாலிட்டி, ஒரு பெஸ்ட் டிசைன் மட்டும் இருந்தா போதுமா? வேற ஏதாவது டிட்டர்மினன்ட் இருக்கா அப்படின்னா, அந்த பிசினஸ் ஓனரோட லீடர்ஷிப் ஆர் அந்த பிசினஸை ஹெட் பண்ணி லீட் பண்ணி எடுத்துட்டு போற லீடர்ஷிப்னுடைய இம்பாக்ட் தான் ஒரு பிசினஸ்னுடைய சக்சஸுக்கே பெரிய இம்பாக்ட். ஒரு ஃபேமிலியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த ஃபேமிலி லீடர்ஷிப் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு கண்ட்ரிலயா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனிலயா இருந்தாலும் சரி, எனி லெவல் அந்த லீடரோட இம்பாக்ட் தான் அந்த பிசினஸ் இம்பாக்டே. ஒரு பவர்ஃபுல் லீடர் இருந்தாரு அப்படின்னாக்க பிசினஸ வந்து ஃபெயில் ஆகவே விட மாட்டாரு. ஏன்னா அவருக்கு எப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னாக்க அவருக்கு அவேர்னஸ் இருக்கும். ஒரு பிசினஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னாக்க அந்த லீடர் வந்து இன்காம்பிட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ சக்சஸ்ஃபுல் லீடருக்கான சில அல்காரிதம் இருக்கு. சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ் வந்து எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு சில ஸ்ட்ராங் குவாலிட்டி, ஒரு இம்பைப் குவாலிட்டிஸ் இருக்கும். அந்த 4 மில்லியன் செல்ஸ்லயும் ஊறி போன ஒரு குவாலிட்டி, சில குவாலிட்டிஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பெஸ்ட் லீடர், அவுட்ஸ்டாண்டிங் லீடருக்கான ஃபர்ஸ்ட் அல்காரிதம் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லால வந்து அவங்க ரொம்ப ஒரு கிளாரிட்டி இருப்பாங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னா என்ன? எவரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அது வந்து ஒரு சயின்ஸ் இல்ல, அது லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ ஒரு பிசினஸ்ல கம்ப்ளீட்டா இன்னைக்கு வந்து ஒரு ஆட்டோமைஸ் பண்ணியோ இல்ல கம்ப்யூட்டரைஸ் பண்ணியோ 100% ரொபோட்டிக்ஸ்லயோ ரன் பண்றது இல்ல. இன்னைக்கு வந்து எம்ப்ளாயினுடைய எஃபிஷியன்சி, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய தாட், ஆக்ஷன்ஸ், அதுதான் அந்த கம்பெனியோட சக்சஸை டிசைட் பண்ணுது. இப்போ எல்லாரும் சேர்ந்து டீம் ஒர்க்கா வந்து ஒர்க் பண்ணணும். ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் கம்பெனியினுடைய விஷன் அண்ட் மிஷனுக்கு ஒர்க் பண்ணணும். இப்போ ஒரு லீடர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஃபாலோவர்ஸை வந்து பக்காவா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாக்க அது சக்சஸ் ஆகும். இப்போ சில நேரத்துல வந்து ஒரு லீடர் வந்து நீங்க வாட் எவர் ஹீஸ் இன்ஸ்ட்ரக்ட், அவர் என்ன ஒரு கன்வே பண்றாரோ அதை 100% ஃபாலோ பண்ணி எடுத்து போவாங்க. ஸோ அது வந்து சக்சஸ் ஆகிரும். சில நேரத்துல லீடர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும், அந்த கம்பெனி சக்சஸ் ஆகாது. அப்போ இந்த நியூட்டன்ஸ் தேர்ட்ல என்ன அப்படின்னா அந்த லீடருக்கு என்ன ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னாக்க, சபார்டினேட்ஸ் வந்து நமக்கு ஒபே பண்றது இல்லை அப்படின்னாக்க நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து ப்ராப்பரா வந்து யூ ஆர் நாட் ட்ரீட்டட் ப்ராப்பர்லி அப்படின்னு அர்த்தம். when as a leader, when you treat them properly, when you respect them properly, when you mold them properly, அவங்கள கைட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணீங்க அப்படின்னாக்க ஸோ டெஃபினட்டா என்ன ஆகும் அப்படின்னாக்க ஆல் த பீப்புள் வில் ஃபாலோ யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த பெஸ்ட் லீடர் அப்படிங்கிறவருக்கு தெரியும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரை வந்து ஒரு ஐடியலிஸ்டிக் மாடலா வந்து கிரியேட் பண்ணி ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனா பிரசன்ட் பண்ணுவாரு. நம்பர் 1ங்க. நம்பர் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் அப்படிங்கிறது எம்ப்ளாயி டீம் இருக்காங்க அப்படின்னாக்க ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ரெஷரே இல்லைன்னா ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் இருந்தா தான் ஒர்க் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார்பன் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கார்பனை வந்து ஓப்பன் பிளேஸ்ல வந்து நீங்க ஒரு இயர்ஸ் டுகெதர் அப்படியே விட்டீங்கன்னா அந்த கார்பனாவே இருக்கும். பட் அதே நேரத்துல வந்து we are burying it to 300 meters கீழே அந்த ஒரு கார்பனை வச்சுட்டு நீங்க அப்படியே அந்த எர்த்தினுடைய ப்ரெஷர் வந்து பயங்கரமா மோல்ட் ஆகிட்டே இருக்கு. அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம், பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த ப்ரெஷர் வந்து அந்த கார்பனை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னாக்க டைமண்டா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் வந்து எம்ப்ளாயிஸ் சரி, ஒரு டீமை எந்த இடத்துல ஒரு டீமை லீட் பண்ணீங்கனாலும் சரி, அந்த லீடர் வந்து யூ கீப் யுவர் எம்ப்ளாயிஸ் கம்ப்ளீட்டா கம்ஃபர்டபுள், ஒரு ரிலாக்ஸ்டு மூட்ல இருந்தாலும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. எனார்மஸ் ப்ரெஷர் இருந்தாலும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. when you are just leading the people with an average ப்ரெஷரை வந்து நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து வழிவகுக்கும். அது வந்து பாயிண்ட் நம்பர் 2ங்க. பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா புரோக்கன் ரெக்கார்ட் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. புரோக்கன் ரெக்கார்ட் பிரின்சிபிள் அப்படின்னா என்ன, நம்ம சின்ன வயசுல குழந்தைங்களை ஏதாவது திருவிழாவுக்கு கூட்டிட்டு போயிருவோம். கூட்டிட்டு போனா அப்படின்னாக்க இந்த ஐஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு வருவாங்க, ஏதாவது டாய் சேல்ஸ் பண்ணிட்டு வருவான். உடனே நம்ம கிட்ட என்ன சொல்லுவோம், அங்கிள் ஐஸ்கிரீம் ஆர் மதர் ஐஸ்கிரீம் அப்படிங்க. இப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க, அம்மா வேண்டாம்ப்பா, திஸ் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படிம்பாங்க. ஆனா அந்த குழந்தை பாருங்க அதை அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஐஸ்கிரீமோ அந்த டாய்ஸோ வாங்கி கொடுத்தா தான் செட்டில் ஆகும். அதே மாதிரிதான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் என்ன வச்சிருப்பாரு அப்படின்னா ஒரு விஷன் வச்சிருப்பாரு, ஒரு கோல் வச்சிருப்பாரு, ஒரு டார்கெட் வச்சிருப்பாரு. அவருடைய பிரெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அந்த கோலை, அந்த டார்கெட்டை அட்டைன் பண்ண வரைக்கும் அந்த பிரெயின் வந்து ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்கணும்னா கிராமபோன் அப்படின்ட்டு ஒண்ணு இருந்தது. அந்த கிராமபோன்ல வந்து அந்த தட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சின்ன நாபு மாதிரி இந்த இடத்துல இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இந்த நாபு வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த சாங்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வேர்டுல ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா நீங்க 1 hour இருந்தாலும் சரி அதே ஒரு வேர்டை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேட்டஸ்டா வந்து ட்ரெண்டிங்ல வந்து இந்த மோனிகா சாங் இருக்கு.
அப்ப அந்த மோனிகா அப்படிங்கிற இடத்துல அது ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து 5 hours ஆனாலும் சரி அது மோனிகா 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 திரும்ப சொல்லிட்டே இருக்கும். இப்போ ஒரு பிசினஸ் மேனுக்கு வந்து இந்த புரோக்கன் ரெக்கார்ட் பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விஷனை செட் பண்ணிடணும், ஒரு கோலை செட் பண்ணிடணும். அந்த கோலை வந்து அட்டைன் பண்ண வரைக்கும் நீங்க உங்க பிரெயின் வந்து அந்த பிசினஸ் மேனோட பிரெயின், அந்த லீடரோட பிரெயின் வந்து ரிப்பீட்டடா அதை நோக்கியே வந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் அல்காரிதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு லாஜிக். அடுத்து நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் வந்து யூஸ்வலா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னாக்க, ஒரு காமன் பீப்புள் we are good to the people those who are good with us. நம்ம வந்து யாரெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நல்லவங்களா பெட்டரா அவங்க கிட்ட இருந்துப்போம். பட் ஒரு பெட்டர் லீடர் எப்படி இருப்பாரு அப்படின்னா, ஈவன் த பீப்புள் தோஸ் who are not good for us, they or he or she will be good for them. நம்மள வந்து ப்ராப்பரா ரெஸ்பெக்ட் பண்ணல, நம்ம கிட்ட ப்ராப்பரா நடந்துக்கலைன்னா கூட ஸோ இந்த லீடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அவங்க கிட்ட வந்து ப்ராப்பரா நடந்துக்குவாங்களாம். அது என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஈவன் ஒரு 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 மாதிரி ஒரு இம்ப்ராப்பர் ஆட்டிடியூட் இருந்தா கூட ஸோ அவங்கள வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணி மாடிஃபை பண்ணி ஸோ ஒரு பெட்டரா ஒரு வந்து ஒரு ஒர்க் பிளேஸ்ல வந்து பிஹேவ் பண்ண வைக்கும். அது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பைரிங் பாயிண்ட். ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆர் ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் அல்காரிதம், லீடர்ஷிப் அல்காரிதம் அப்படிங்கிறது, சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ் ஹேவிங் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன்ஸ் இருக்குமா. ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் டுவர்ட்ஸ் சக்சஸ். எந்த ஸ்டேஜ்ல அவங்ககிட்ட பிசினஸ் கொடுத்தாலும் அவங்க வந்து அந்த பிசினஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி டர்ன் அரவுண்ட் பண்ணி அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆக்கிடுவாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா, இன்ஸ்பைரிங் எக்ஸாம்பிள் இந்த ரீசன்ட் பாஸ்ட் காஃபி டேவனுடைய எக்ஸாம்பிள் பார்த்திருப்பீங்க. ஸோ அவனுடைய ஓனர் சித்தார்த் வந்து இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அந்த பிசினஸை டேக் ஓவர் பண்ணுவாங்க. அந்த பிசினஸை டேக் ஓவர் பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸுக்கு 7,000 crore அவுட்ஸ்டாண்டிங் இருந்தது. அவ்வளவு டெப்ட், அவ்வளவு சேலஞ்சு, அவரால் அதை ஃபேஸ் பண்ணவே முடியல. பட் இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, அந்த பிசினஸை வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்றாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் எக்ஸ்பென்ஸை ரெடியூஸ் பண்ணணுமோ பண்ணி, தென் என்னென்ன பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டிசைட் பண்ணி அந்த என்டையர் பிசினஸை டர்ன் அரவுண்ட் பண்ணி வந்து இன்னைக்கு வந்து ஒரு காஃபி டே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடலா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராங் பிசினஸ், ஒரு ஒரு டிட்டர்மினேஷன் டுவர்ட்ஸ் சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஃபார் தி லீடர்ஷிப் அல்காரிதம். 6th இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி வந்து சக்சஸ்ஃபுல்லான லீடருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவரை வந்து கண்டினியூஸா அவரை ரீஇன்வென்ட் பண்ணிட்டு இருப்பாராமா. இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்றோமோ அதுதான் நாளைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோமோ, நம்ம எஸ்டர்டே வாட் வி ஹவ் லேர்ன்ட் எஸ்டர்டே வி ஆர் டுடே. இப்போ வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர் அல்காரிதம் அப்படிங்கிற ஒரு 6th பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, குவாலிட்டி, ஸ்ட்ராங் குவாலிட்டி. அவரை கண்டினியூஸா அப்டேட் பண்ணி அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாராம். இது ஒரு சின்ன லாஜிக்கு. நம்ம ஒரு மொபைல் வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மொபைல் வாங்கியிருக்கோம், ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் மொபைல். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 monthsக்கு அப்புறம், ஒரு 6 monthsக்கு அப்புறம் we are thinking to அந்த ரீப்ளேஸ் த மொபைல். ஸோ டெஃபினட்டா அதே மொபைலை வாங்க மாட்டோம். அப்போ வந்து ஒரு 6 monthsக்கு அப்புறம் 1 yearக்கு அப்புறம் அந்த மொபைல் ஷாப்புக்கு போகிற நம்ம கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, சார் லேட்டஸ்ட் மாடல் என்ன இருக்கு, வேற ஏதாவது அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்போம். அப்போ நம்மள நாமே கேள்வி கேட்டுக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா, நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, நான் லாஸ்ட் இயர் மாதிரி அதே மாதிரி இருக்கிறேனா, அதே மாடலா இருக்கிறேனா, இல்ல வந்து நான் புது மாடலா அப்படிங்கிறத வந்து அந்த லீடர்ஸ் வந்து கேட்டுட்டு அவங்கள புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து அவங்கள வந்து ஒரு ரொம்ப ஒரு ரிலவெண்டா வச்சுக்கும். தென் 7th பவர்ஃபுல் அல்காரிதம் ஃபார் சக்சஸ்ஃபுல் லீடருக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த சென்சஸ் இன்டேக்ல ரொம்ப ரொம்ப சூசி. ஸோ நம்ம வந்து நமக்கு உள்ள தாட் ப்ராசஸ், நம்ம திங்க் பண்றது, ஃபர்ஸ்ட் வந்து திங்கிங் வந்து ஆக்ஷனா கன்வெர்ட் ஆகும். அந்த ஆக்ஷன் தான் வந்து நம்மளுடைய லைஃபினுடைய சக்சஸை டிட்டர்மைன் பண்ணும். இப்போ நம்ம எந்த சென்சஸ்ல இருந்து எந்த பாயிண்ட், எந்த கண்டென்ட் உள்ள இன்டேக் பண்றோமோ அதுதான் நம்ம ஆக்ஷனா கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ல போறோம், அங்க போய் பாக்குறோம் நிறைய ஃபுட் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா அந்த ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல டெம்ட் ஆகி வந்து அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம், ஈவன் தோ இட் மே நாட் பி குட் ஃபார் அவர் ஹெல்த். அதர்வைஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வந்து போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற போறோம். ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு 4-5 ப்ராடக்ட் தான் வாங்கலாம் அப்படின்ட்டு போறோம், பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு உள்ள போறோம். பட் அந்த ப்ராடக்ட்டை பார்த்து அந்த சென்சஸ் வந்து நம்மள வந்து இன்டியூஸ் பண்ணி நம்ம திங்க் பண்ணாத ப்ராடக்ட்டை கூட வாங்கிட்டு வந்துரும். பட் இந்த லீடர்ஸ், சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ்னுடைய பெஸ்ட் அல்காரிதம் அப்படிங்கிறது என்னன்னா, தே ஆர் வெரி வெரி சூசி ஆன் தட். நம்ம எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது. ஸோ வாட் வி ஹேவ் டு மேபி த see that what we should not see. அண்ட் எதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம சென்சஸ்ல இருந்து உள்ள எடுத்துட்டு, பிகாஸ் நீங்க எதை பார்த்து ஒரு பிக்சரைஸ்டா ஒரு உள்ள போச்சுனாலும் சரி, நீங்க என்ன ஒரு பாயிண்ட வந்து நீங்க ஹியர் பண்ணி உள்ள போனீங்கனாலும் சரி, இல்ல எதை வந்து நீங்க எந்த கண்டென்ட் உள்ள ரீட் பண்ணி மைண்டுக்கு எடுத்துட்டு போறீங்களோ அதுல அந்த கண்டென்ட் வந்து உள்ள போய் அடைகாத்து அது என்ன ஆகும் அப்படின்னாக்க அது வந்து நம்ம ஆக்ஷனா கன்வெர்ட் ஆயிரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்துல் கலாமுடைய லைஃப்ல எக்ஸாம்பிள் எடுத்திருப்போம். அவர் சின்ன வயசுல அவர் வந்து ஸ்கூல் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சயின்ஸ் டீச்சர் வந்து கடற்கரையில போயிட்டு பறவைகள் எப்படி பறக்குது அப்படிங்கறத டீச் பண்ணையில தான் அவருக்கு வந்து நான் வந்து இந்த பறவைகள் மாதிரி ஒரு தடவை பறக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்டா ஆகணும் அப்படிங்கிற விதை அன்னைக்கு போட்டாங்க. அப்ப ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் லீடருக்கு வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் வெரி வெரி சூசி ஆன் தட் வாட் நீட்ஸ் டு பி டேக்கன் அண்ட் வாட் நீட்ஸ் டு பி ரிஜெக்டட் ஃபார் தட், ரைட்? அப்போ இந்த 7 பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் பாயிண்ட். இதை நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இந்த திங்க் பண்ணி பார்த்து இந்த கான்செப்டை எடுத்து நீங்க உங்களை ரீடிஃபைன் பண்ணி உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க ஸோ யூ ஆல்சோ வில் பிகம் த வெரி வெரி சக்சஸ்ஃபுல் அண்ட் இன்ஸ்பைரிங் பிசினஸ் லீடரா அண்ட் ஒரு கார்பரேட் லீடரா ஆகுவீங்க. ஸோ ஃபோர்த் கமிங் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஒரு பெரிய லைட் ஹவுஸா மாறி யூ வில் பிகம் அ கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த சொசைட்டி. இதே மாதிரி நிறைய இன்புட் எடுத்து ஸ்ட்ராட்டஜி ஐடென்டிஃபை பண்ணி பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.